VRV, VRF ரெண்டும் சேம் தான். ஓகே. சில்லர்ஸ்ல ஏர் கூல்டு, வாட்டர் கூல்டு அப்படின்னு இருக்கு. வாட்டர் கூல்டு எங்க யூஸ் ஆகும்னா தண்ணி நிறைய இருக்கிற ஃபேமஸ் ஆயிட்டு வந்து எங்கன்னா இண்டிவிஜுவல் ரூம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத, வேற சென்ட்ரலைஸ்ட் பெரிய பெரிய ஷோரூம், ஜுவல்லரி ஷோரூம்ஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது இப்போவும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே கோ வித் ஏர் கூல் சில்லர்ஸ் அந்த மாதிரியும் போகிறாங்க. சில்லர் அப்படிங்கிறது என்னன்னா இட் ஜென்ரேட்ஸ் சில்டு வாட்டர். அது சில்டு வாட்டர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மீடியம் தான் ஏர் கூல்டு ஒரு வாட்டர் கூல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். 24/7 கண்டினியூஸ் ஆப்ரேஷன் அப்படின்னா சில்லர் செலக்ட் பண்ணுறது பெட்டர். பட் தட் டசன்ட் மீன் VRF போகாது அப்படிங்கிறது கிடையாது. ரிலையபிள் சிஸ்டம் கொஞ்சம் ஹெஃப்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது யூ கேன் கோ வித் சில்லர்ஸ். சார் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ரெஷ் ஏர்னு சொல்கிறீங்க இல்லையா? ஃப்ரெஷ் ஏர்னா என்னது சார் ஏசியை பொறுத்த வரைக்கும்? ஓகே சார், ஃப்ரெஷ் ஏர் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஆனால் எல்லாரும் கொடுக்குற லீஸ்ட் ப்ரையாரிட்டி அதுதான். என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சில ஜனங்கள் தெரியாமல் பண்ணுறாங்க அதை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்லேயே எடுத்துக்கோங்க சார். நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ப்ளிட் ஏசி ஆன் பண்ணுறோம். ஏசி ஆன் பண்ணோன்னே நம்மளோட முதல் இன்டென்ஷன் என்னவாக இருக்குன்னா, எல்லா டோர்ஸும் க்ளோஸாக இருக்கா, ஏசி லீக் ஆகிடக்கூடாது, காற்று வெளில போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட் நீங்கள் தூங்க போகிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். நைட் நீங்கள் தூங்க போகிறீங்க. தூங்க போகும்போது எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு, விண்டோஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு, வெறும் ஸ்ப்ளிட் ஏசியை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற காற்றே தான் ரீசர்க்குலேட் ஆகும். ஸோ இந்த ஏரை வந்து கூல் பண்ணி திருப்பி ரீசர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடை எக்ஸேல் பண்ணுறோம். ஸோ ஒரு க்ளோஸ்டு ரூமில் நம்ம இன்ஹேல் ஆக்சிஜன் பண்ணிவிட்டு எக்ஸேல் கார்பன் டை ஆக்சைடு பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடோட பர்சன்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு பர்சன்டேஜ் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு பர்சன்டேஜை டைல்யூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கிற காற்றை உள்ளே கொண்டு வரணும். அந்த வெளியில் இருக்கிற காற்று பேர் தான் ஃப்ரெஷ் ஏர். ஸோ எனி ஏசி ஃப்ரெஷ் ஏர் உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது மேண்டேட்ரி. இப்போ எங்களுக்குன்னு சில ஃபீல்டு இருக்குது, இஷ்ரே, ஆஷ்ரே அப்படின்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் டிட்டர்மைனே பண்ணியிருக்காங்க, ஒரு பர்சனுக்கு இவ்வளோ CFM ஆஃப் ஏர், CFMனா கியூபிக் ஃபீட் பர் மினிட். ஸோ அந்த அளவுக்கு வால்யூம் ஆஃப் ஏர் வந்து வெளியில் பர் ஹவருக்கு வரணும் அப்படிங்கிறத டிட்டர்மைனே பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் த ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி ஃப்ரெஷ் ஏர் உள்ளே கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஓப்பனிங் எதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. அதுக்காக ரொம்ப பெருசாக இருக்கணும்னு இல்லை. அதனால் லாஸ் ஆக போகிறது அப்படின்னா பவர் லாஸ் கொஞ்சம் இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஆட் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் டு யூ. எக்ஸலன்ட் சார். அப்போது ஃப்ரெஷ் ஏர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல வரீங்க நீங்கள். ஏன்னாக்கா ஜென்ரலாகவே நைட்டு தூங்கும்போது நம்ம எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் தூங்குறோம், டோர்ஸாக இருக்கட்டும், விண்டோஸாக இருக்கட்டும். அப்போ நம்ம ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்ஹேல் பண்ணுறோம். அப்போ கார்பன் டை ஆக்சைடு தான் உள்ளே இருக்குன்ற மாதிரி சொல்லுவோம். கார்பன் டை ஆக்சைடு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கார்பன் டை ஆக்சைடே மறுபடியும் நம்ம முகர்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. அதாவது கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம டயர்ட் ஆடுவோம், ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணுவோம், ஃபெட்டிகாக இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்காக ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வர்றது டெஃபினட்டாக மேண்டேட்ரியாக இருக்குது. அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏர்லி மார்னிங் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துக்கும் போது சம்டைம்ஸ் ஃபட்டிகாவோ இன்னும் ஸ்லீப்பியாவோ தோன்றது ஒன் ஆஃப் த ரீசன் இதுவாகவும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். டெஃபினட்டாக இருக்கலாம். 100% சீல்டு பில்டிங்காக இருந்தால் இருக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம 100% சீல்டுன்னு சொல்கிறோம், கதவு வழியாக கூட லீக்கேஜ் ஏர் வரும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் நம்மளே கொஞ்சம் தெரிஞ்சு இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின் போது ஒரு சின்ன ஓப்பன் அவேர்னஸ் கொடுத்தோம் அப்படின்னா நல்லது. இட் இஸ் குட் ஃபார் ஹியூமன் பீயிங் ஹெல்த். அவ்வளோதான், ஹியூமன் வெல் பீயிங்காக சொல்கிற விஷயம். சார் இப்போ ஃப்ரெஷ் ஏர் வந்து ரெசிடென்ஷியலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு சொன்னீங்க, அப்போ கமர்ஷியலுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் தானே சார்? சார் கமர்ஷியலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெசிடென்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, லெட்ஸே ஒரு ஹால் ஒரு பெட்ரூமில் நம்ம ஏசி போடுறோன்னா 2 பேர் இல்லை 4 பேர் தான் இருக்க போகிறோம். ஸோ அங்கே வந்து அந்த வால்யூம் ஆஃப் ரூமுக்கு கார்பன் டை ஆக்சைடு PPM கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கமர்ஷியல் அப்படி கிடையாதுங்க சார். ஒரு ஷோரூம் போகிறோம், ஒரு ஜுவல்லரி ஷோரூம் போகிறோம், அன்றைக்கி லெட்ஸே ஏதோ ஒரு பண்டிகை நாளாக இருக்குது அப்படின்னா கூட்டம் அலமோதும். இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், அந்த இடத்துல என்னென்னா ஆஃபீஸ்னால் ஒரு 200 பேர் கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பீப்புள், அதாவது நம்பர் ஆஃப் பீப்புள் இன் அ பர்டிகுலர் ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நான் சொன்னாலே எக்ஸேல் பண்ணுறோன்ட்டுன்னு, இப்போ ஒரு ஆள் வெளில விடுற குவான்டிட்டியும் அதே இடத்துல 100 பேர் அந்த குவான்டம் விடுறதும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் ரொம்ப ரைஸ் ஆகுது, ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகும். ரெசிடென்ஸோட கமர்ஷியலில் வந்து ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகும். யூ வில் ஃபீல் டயர்ட்னஸ். இன்ஃபேக்ட் தேர் ஆர் மெனி இண்டஸ்ட்ரீஸ் ஒரு டெஸ்ட்டெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸில் ஃப்ரெஷ் ஏர் கொடுக்கல அப்படின்னா அவங்களுடைய எஃபிஷியன்சியே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கூட நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் ஃப்ரெஷ் ஏர் ரொம்ப மேண்டேட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கமர்ஷியலில் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம டக்டபிள் யூனிட்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய AHUs அப்படின்னு இருக்கும்போது அந்த ரூம்லேயே ஃப்ரெஷ் ஏர் ஓப்பனிங்னு ஒன்று கொடுத்துட்டு அந்த யூனிட்டில் சக் பண்ணுற மாதிரி ஏர் பொசிஷனை கொடுத்துருவோம்.
ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, எவ்வளோ ஏர் தேவை அப்படிங்கிற கேல்குலேஷனை நாங்கள் டிசைன் கன்சல்டன்சியில் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் ஏரை யூனிட்டுக்கு டைரெக்டாக கொடுத்துருவோம். ஸோ தட் இட் கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஈவன்லி. பட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஃபெட்டிக்கு டெஸ்ட் பண்ணி ப்ரூவே பண்ணியிருக்காங்க. CO2 லெவல் ஜாஸ்தி ஆச்சுன்னா மக்கள் வந்து டயர்ட் ஆகிடுவாங்க. CO2 லெவல் கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா வித்தின் லிமிட்ஸ் இருந்ததுன்னா தேர் எஃபிஷியன்சி இஸ் மச் மோர் ஹை, ராதர் தேர் ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஹை. ஸோ ஃப்ரெஷ் ஏர் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கமர்ஷியல் ஆல்சோ. சூப்பர் சார். ஸோ கமர்ஷியல் பில்டிங்லேயும் ஃப்ரெஷ் ஏர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றது நீங்கள் இப்போ சொன்னீங்க. ஸோ இதனால் எப்படி ப்ரொடக்டிவிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னு கொண்டு வேறு இதில் இருக்குது. இதுக்கு வேண்டிய ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணி அதுக்கு வேண்டிய ரிசர்ச் வேறு இருக்குது இதில். ஆமாம் சார். அதுதான் ஏர் கண்டிஷனிங் அப்படிங்கிறது. இட் இஸ் நாட் ஒன்லி கூலிங். There are so many factors behind this. இது எல்லாமே நம்ம பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் அன் எஃபிஷியன்ட் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் நம்ம சொல்லலாம் சார். சூப்பர். இப்போ நான் என்னோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 18-19 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு நைட்டு தூங்கி நிற்கிறேன். நான் டோர் எல்லாமே சீல் வேறு போட்டு வேறு தூங்குறேன். அப்போது என்ன நல்லா இருப்பேனா? ஹெல்த் வைஸ் சார் நல்லா தான் இருப்பீங்க. ஹெல்த் வைஸ் அதான் சொன்னேன். ரெசிடென்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் இருக்கிறதுனால அதில் கார்பன் டை ஆக்சைடு பர்சன்டேஜ்லாம் அவ்வளோ ஜாஸ்தி இருக்காது. ஆனால் நீங்கள் 18-19 வச்சு ஆப்ரேட் பண்ணுறது மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்லுவேன். ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். டெக்னிக்கலாக பேசும்போது ஆப்ரேட்டிங் இந்த டெம்பரேச்சர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது. நார்மலாக வந்து என்ன ஆச்சுன்னா 24 ± 1 23 அந்த 23 to 25 அந்த ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் தான் எல்லா ஹியூமன் பீயிங்கும் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் கம்ஃபர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.